அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஸ்பார்ட்ஸ் அகாடமி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ட்ரீம் ஜாப் அலர்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி ஓஎன்ஜிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய எம்ஆர்பிஎல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரீம் ஜாப் அலர்ட்னு தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் போடுறோம். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான போஸ்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா 1,50,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் அப்படின்றது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ஆர்பிஎல் அப்படின்றது என்னென்னா மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ இது எது கீழே வருது அப்படின்னா ஓஎன்ஜிசி கீழே வரக்கூடிய ஒரு மினிரத்னா கம்பெனி. ஓகே, இவங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்புறம் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பிரான்ச்சில் உங்களுக்கு 15 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 8 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 வேகன்சி போட்டிருக்காங்க. இதுக்கான மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கெமிக்கலுக்கு நீங்கள் கெமிக்கல் அல்லது கெமிக்கல் ஃபோட்டோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது ஃபோட்டோ கெமிக்கல் டெக்னாலஜி இது படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிஇ, அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இது முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி ஆர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதில் நீங்கள் பிஇ, பிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதுக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 27 இயர்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 27 இயர்ஸ் தான். ஓகேவா? அது 10/2/2024. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டான 10/2/2024க்குள்ள உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த டேட் படி 27 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர்னா. ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஇ அல்லது பிடெக்கில் நீங்கள் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அல்லது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க, பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 50% மார்க் எடுத்திருந்தால் போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம முக்கியமான பார்க்க போகிறது சேலரி. ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் ஆஃப் பே, ப்ரோபேஷன் அண்ட் எமால்மெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கிரேட் E2ல் வர்றீங்க அண்ட் பேசிக் பே 50,000 மீன்ஸ் அது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 16 to 18 lakh சிடிசி வருது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு 1.25 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் பர் மந்த் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? 1,50,000 rupees பர் மந்த். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுடைய லைஃபே மாறும். அந்த மாதிரியான ஜாபு. ஸோ பட் இதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் கேட் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கேட் குவாலிஃபை இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அது 2023 கேட். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு பாண்ட் அப்படின்றது உண்டு. ஸோ ஜென்ரல் அப்படின்னா 3 lakhம், இடபிள்யூஎஸ், ஓபிசி, நான் கிரிமினல் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 50,000 பாண்ட் உண்டு. அதாவது மினிமம் 3 பீரியட்ஸுக்கு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, அதுக்கான ஸ்பெண்டிங்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்காக இந்த பாண்ட் போடுவாங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் படி 2023 கேட்டில் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுவாங்க அண்ட் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு போட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் கூப்பிடுறது வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதை விட 1:5 அப்படின்ற ரேஷியோவில் தான் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இல்லை கேட்டில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்கான டேட், குரூஷியல் டேட் அப்படின்றது 10/2/2024. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அந்த குவாலிஃபிகேஷனும் அதுக்குள்ளே இருக்கணும், ஏஜ் லிமிட் அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 118 ரூபா பே பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ இதில் ரூ. 100 அப்ளிகேஷன் ஃபீஸ், ரூ. 18 வந்து ஜிஎஸ்டி. இப்போ எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடிக்கெலாம் வந்து ஃபீஸுக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபீஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். அதனால் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஆன்லைனில் mrpl.co.in கரியர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைட் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், கேட் ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணணும், அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதுவும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து ஒருவேளை குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ கட் ஆஃப் டேட் ஃபார் மேக்ஸிமம் ஏஜ் அது 10/2/2024 தான். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 12ஆம் தேதி ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 10/2/2024 தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதே போல் இன்னொரு நோட்டிஃபிகேஷனை நம்ம சந்திக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமி வந்து எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ அண்ட் டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதுக்கான கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்கமிங் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி வருது, ஆர்ஆர்பி ஜேஇ வருது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் புக்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதே போல் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் சந்திக்கலாம். நன்றி.